அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்தி நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இங்கே ஒரு ஸ்கீம் பத்தி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு டு லான்ச் டிரைவ் என்ரோல் 2.47 lakh கிளாஸ் 12 ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ டிட் நாட் பர்சீவ் ஹையர் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு உயர்கல்விக்கு போகாத ஒரு 2,47,000 மாணவர்களை உயர்கல்வியில சேர்க்கறதுக்காக ஒரு பொது திட்டம் அப்படிங்கிறத தமிழக அரசாங்கம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த திட்டத்தினுடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நான் முதல்வன் உயர்வுக்கு படி அப்படிங்கிற இந்த ஒரு ப்ரோக்ராம். ஓகேங்களா? நான் முதல்வன் உயர்வுக்கு படி அப்படிங்கக்கூடிய ப்ரோக்ராம். சரிங்களா? இந்த நான் முதல்வன் உயர்வுக்கு படி அப்படிங்கிற இந்த ப்ரோக்ராமோட எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இட் எய்ம்ஸ் டு ப்ரொவைட் கைடன்ஸ், சப்போர்ட் அண்ட் ரிசோர்சஸ் டு த ஸ்டூடெண்ட்ஸ் enabling them to make informed decisions about their future education அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த திட்டம் நான் முதல்வன் உயர்வுக்கு படி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திட்டமானது மாணவர்களுக்கு, குறிப்பா உயர்கல்வியில சேராம இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு என்ன மாதிரியான கோர்ஸ் எடுத்து படிக்கலாம், எது படிச்சா உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும், என்ன மாதிரியான காரணங்கள்னால அவங்க படிக்காம உயர்கல்விக்கு போகாம இருக்காங்க, அந்த மாதிரியான காரணங்களை நிவர்த்தி பண்றது, இந்த மாதிரியான ஒரு எய்மோட தான் இந்த நான் முதல்வன் உயர்வுக்கு படி அப்படிங்கிற திட்டம் கொண்டு வர போறாங்க. எல்லா மாவட்டத்திலையும் இந்த திட்டத்துல கேம்ப்ஸ் ஆர்கனைஸ் பண்ண போறாங்க. இந்த ப்ரோக்ராம் கீழே கலெக்டரேட் கீழே இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது நடக்க போகுது. சரிங்களா? சோ இந்த திட்டத்தினுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழகத்துடைய கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இன் ஹையர் எஜுகேஷன் அதை இன்க்ரீஸ் பண்ணணும். ஆல்ரெடி 47% இருக்கு. இதை 50% மேல கொண்டு போகும். சரிங்களா? லேட்டஸ்ட் டேட்டா 47% அப்படிங்கிறது. இந்தியாவோடது பார்த்தோம்னா 28.4%. ஓகே, இந்தியாவை பார்த்தோம்னா 28.4%. ஓகே, தமிழ்நாட்டுக்கு 47% இருக்கு. இதை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்தினுடைய முக்கிய நோக்கமாக இருக்கு. என்ன திட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் முதல்வன் உயர்வுக்கு படி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திட்டம். சரிங்களா? ஸோ எஜுகேஷன் ரிலேட்டடா இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான ஸ்கீமா இருக்கு. ஸோ நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கீம். அடுத்ததா பார்க்குறப்ப நமக்கு டைரக்டா பாராலிம்பிக் போட்டிகள்ல இந்தியா நேற்று 7 பதக்கங்களை வின் பண்ணியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம் நம்ம. ஏன்னா அவங்க என்ன கேம் சேர்ந்தவங்க அப்படிங்கிறது நமக்கு எக்ஸாம்ல மேட்ச்ல கூட கேட்கலாம், இன்கரெக்ட் பேர்ல கேட்கலாம். ஸோ அதனால இது பார்த்து தான் ஆகணும். சரிங்களா? ஸோ நிதேஷ்குமார் அப்படிங்கிறவர், ஓகே, நிதேஷ்குமார் பார்த்தோம்னா இங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, பேட்மிண்டன்ல கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்காரு. ஓகே, பேட்மிண்டன்ல கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி பார்த்தோம்னா சுஹாஸ் யத்திராஜ் அப்படிங்கிறவர், ஓகேங்களா, யத்திராஜ் அப்படிங்கிறவர் அதே பேட்மிண்டன்ல சில்வர் மெடல் வின் பண்ணியிருக்காரு. ஓகே, அடுத்தது நமக்கு இந்த ஹை ஜம்ப் இருக்கு இல்லையா, ஹை ஜம்ப்ல இந்தியாவை சேர்ந்த நிஷாத் குமார், ஹை ஜம்ப்ல நிஷாத் குமார் என்ன வின் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா சில்வர் மெடல் வின் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி யோகேஷ் துரானி இல்லையா, யோகேஷ் கத்துனியா இந்த டிஸ்கஸ் த்ரோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, வட்டு எறிதல் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க, அதுல இவரு சில்வர் மெடல் வின் பண்ணியிருக்காரு. சில்வர். பிரீத்தி பால் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், 100 மீட்டர் ஓட்ட பந்தயத்துல வெண்கல பதக்கம், பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருந்தாங்க. இவங்க பார்த்தோம்னா 100 அடுத்தது 200 மீட்டர் ஓட்ட பந்தயத்திலையும் பிரான்ஸ் மெடல், ரெண்டுத்திலையும் பிரான்ஸ் மெடல். ஒரே ஒலிம்பிக் போட்டிகள்ல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரே ஒலிம்பிக் போட்டிகள்ல நமக்கு 2 பதக்கங்களை வின் பண்ண பாராலிம்பிக் இணையா இவங்க, பாராலிம்பிக் வீரரா இவங்க இருக்காங்க. சரியா? அடுத்தது இங்க பாத்தீங்க அப்படின்னா ஷீதல் தேவி அண்ட் ராகேஷ் குமார், இவங்க பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? பாராலிம்பிக் ஆர்ச்சரியிலே பார்த்தோம்னா இந்தியா 2வது முறையா இப்பதான் ஒரு மெடல் வாங்கியிருக்காங்க. ஓகே, ஸோ ஷீதல் தேவி பார்த்தோம்னா இதுல 17 வயது தான் இவங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ ஷீதல் தேவி அண்ட் ராகேஷ் குமார் இணை பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தமிழகத்தை சேர்ந்த 2 பேர் வின் பண்ணியிருக்காங்க.
அது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு துளசிமதி. ஓகேங்களா? துளசிமதி. அடுத்தது மனிஷா. மனிஷா ராமதாஸ், மனிஷா. ஓகேவா? இவங்க 2 பேரும் பார்த்தோம்னா, பேட்மிண்டன்ல நமக்கு பிரான்ஸ் மெடல் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இதுல துளசிமதி பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, வெள்ளி பதக்கம், சில்வர் மெடலும். மனிஷாவ பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, பிரான்ஸ் மெடலும் கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஸோ துளசிமதி முருகேஷன் அவங்க. சரிங்களா? வெள்ளி பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க. மனிஷா ராமதாஸ் வந்து வெண்கல பதக்கம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. ஸோ, இதுல முக்கியமா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு தமிழகத்திலிருந்து பாராலிம்பிக் போட்டிகள்ல பதக்கம் வாங்கக்கூடிய 2வது மற்றும் 3வது நபராக இவங்க இருக்காங்க. சரிங்களா? இதற்கு முன்னாடி பார்த்தோம்னா, மாரியப்பன் தங்கவேல் அவர பத்தி நமக்கு தெரியும். அ உயரம் தாண்டுதல்ல வந்து தங்கம் மற்றும் வெள்ளி பதக்கங்கள வின் பண்ணவரு. அதன் பிறகு பார்த்தோம்னா, துளசிமதி இப்போ பேட்மிண்டன்ல சில்வர். 2 பேருமே பேட்மிண்டன் தான். பேட்மிண்டன்ல சில்வர். மனிஷா பார்த்தோம்னா, அதே பேட்மிண்டன்ல நமக்கு வெண்கல பதக்கம் வாங்கியிருக்காங்க. சரியா? ஸோ, ஒலிம்பிக் போட்டிகள், பாராலிம்பிக் போட்டிகள் இது 2த்துலயும் யார் யார் மெடல் வின் பண்ணாங்க, அது எந்த கேம சேர்ந்தவங்க அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ஸோ, இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இருந்த 2 முக்கியமான செய்திகள். ஒண்ணு நான் முதல்வன் உயர்வுக்கு படி அப்படிங்கிறது. அடுத்தது இந்த பாராலிம்பிக் போட்டிகள் பத்தி பார்த்திருக்கோம். நாளைக்கு நியூஸ் பேப்பர் ரீடிங்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.